எகட உயன சுனந்தோ பனந்தே விகாரையின் விகாராதிபதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவை மாநகர சபையின் உபமேயர் சுஜித் புஷ்பகுமார எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று மாலை இவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள உபமேயர் சுஜித் புஷ்பகுமார தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதுடன் அவர் இன்று பிற்பகல் மொரட்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை மொரட்டுவ எகட உயன சுனந்தோ பனந்த விகாரையின் விகாராதிபதி மெடிகஹதென்ன விமலவங்ச தேரரின் பூதவுடல் இது முற்பகல் விகாரைக்கு எடுத்து செல்லப்பட்டது. மெடிகஹதென்ன விமலவங்ச தேரர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கொலை செய்யப்பட்டார். முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்வதற்காக விகாராதிபதி மொரட்டுவ போலீஸ் நிலையத்துக்கு சென்று திரும்பிய வேளையில் இது கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டனர். சில நாட்களாக நீடித்த காணி பிரச்சினை ஒன்று இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். விகாரையின் காணியிலேயே வீடுகளை அமைத்துக் கொண்டுள்ளனர். அந்த காணி பிரச்சனையே இதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும். இந்த இடத்தை அவர்களுக்கு வழங்குவோம் என நாம் தேரருக்கு கூறியிருந்தோம். அவ்வாறு அதனை வழங்குவதற்கு தேரரும் விருப்பத்துடன் இருந்தார். உயிரிழந்துள்ள விகாராதிபதி தனது சொந்த செலவில் சில வருடங்களுக்கு முன்னர் இந்த காணியை விகாரைக்காக கொள்வனவு செய்ததாக இந்த விகாரையில் உள்ள ஏனைய தேரர்கள் குறிப்பிடுகின்றனர். பின்னர் விகாராதிபதியினாலேயே விகாரை நிர்மாணிக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். அரசியல் தேவைகளுக்காக விகாரையின் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு வீடுகளை அமைத்து அவர்களின் விருப்ப வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் கிராமம் ஒன்றையே சீர்குலைக்கும் அரசியல்வாதிகள் தொடர்பில் கவலை அடைகிறோம். கொலை செய்யப்பட்டுள்ள விகாராதிபதிக்கு பலமுறை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் அது குறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விகாரையில் உள்ள ஏனைய தேரர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த அனைத்து விடயங்களிலும் பின்புலத்தில் பாதாள உலக கோஷ்டியினர் உள்ளனர். சிறைச்சாலை உணவை சாப்பிடும் மற்றும் பிணையில் உள்ள சிலரை தமது அரசியல் அமைப்பாளராக நியமிக்கும் இவர்கள் செய்யும் அழிவுகள் காரணமாக இந்த தேரரின் உயிரை இழக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. මේ ශාසනයේ ඉතාමත් මේ වටිනා භික්ෂුන් වහන්සේ කෙනෙක් අද අහිමි වෙලා තියෙනවා. விகாராதிபதியின் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகிக்கப்பட்ட இருவரின் சடலங்கள் சம்பவம் இடம்பெற்ற ஒரு சில மணித்தியாலங்களின் பின்னர் பண்டாரகம பிரதேசத்தில் இருந்து மீட்கப்பட்டன. அவர்களின் சடலங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று களுத்துறை வைத்தியசாலையில் இடம்பெற்றன. தாம் நீண்ட காலமாக இந்த காணியில் வசித்து வருவதாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குறிப்பிட்டனர். எனினும் இவர்கள் வசித்த விகாரைக்கு அருகில் உள்ள வீடுகள் சிலரினால் உடைக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் தற்போது போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மெடிகஹதென்ன விமலவங்ச தேரரின் இறுதிக் கிரியைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளன.